இப்போ இந்த சுடுகாட்டுல பாடிலாம் எரிக்கும் போது அந்த நேரத்துல எப்படி இருக்கும்? அந்த ஸ்மெல்லு ரொம்ப இதுவா இருக்கும் ப்ரோ. பக்கத்துல உட்காந்துனா அந்த புகை ஸ்மெல், பாடி எரியுதுல, புகை ஸ்மெல் ஒத்துக்காது. கையில எல்லாம் அந்த கவுச்சி நாத்தம், அந்த நாத்தெல்லாம் அடி ஒரு மாதிரி இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடிலாம் அதுமாதிரி கை கால் தூக்காது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாத பாடி இருக்குதுல்ல, அது மட்டும் தான் நான் ஏரியா மாதிரி வந்து நிற்கிறது, கை தூக்குறது, உடம்பு மட்டும் வந்து நிற்கும், கால் தூக்கி கை தூக்கும். நார்மல் பாடினா மகிடும். இந்த போஸ்ட்மார்ட்டம் பாடி மகவே மகாது, குழந்தை இருக்கும். ஐயோ, அனோ பாடின்றது உன்ன வேற என்ன பண்ணுவானுங்க, அதெல்லாம் கவரெல்லாம் கட்டி எடுத்துன்னு வருவானுங்களா. என்ன பண்ணுவேன், 2 கிளவுஸை விட்டுன்னு அப்படியே அழுவேன். அதெல்லாம் பயிற்சி இல்ல. அதே மாதிரி இந்த தலையெழுத்து, உன் தலையெழுத்து நீலாம் இப்படிதானா போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தலையெழுத்து ஒண்ணு இருக்கா, நீங்க பாத்துருக்கீங்க? அப்படியே வாங்க, இதுதான் தலையெழுத்து. நல்லா பாருங்க, ஏதோ டிசைன் ஆகுது. ஆமா, அதான் நீ இப்படிதான் போயிட்டு இப்படிதான் வரணும், அதான் தலையெழுத்து. பாடி எடுத்து வராங்க, வெளியே எழுந்து கொண்டு வராங்க, ஒரு 20 பேர் 30 பேர் மாதிரி ஏதோ அவங்க உங்களை எப்படி பார்த்து பழகுவாங்க? அவங்க எப்படி இலகரமா தான் நினைப்பாங்க. டேய் இதை பண்ணு, டேய் அதை பண்ணு, டேய் இதை விட்டா படுறா, இதை கரெக்டா படிடா. கரெக்டா தான் நடக்கும். அந்த இடத்துல அவன் பேர் எடுத்துக்கணும்னு அப்படி இப்படின்னு. ஏங்க வாழை பிடிக்கலையா, பல்லாவர சுடுகாடு வாங்க, நிம்மதியான வரக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா மண்ணை போட்டு போச்சிருவேன். ஏரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இடம் நிறைய பேர் வந்து வரதுக்கு வந்துட்டு இல்லை இங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு இடம். இங்கெல்லாம் போகாதீங்க, இவங்கெல்லாம் பார்த்து பேசாதீங்கன்ற மாதிரியான ஆரம்பத்தில் நிறையா விஷயங்கள் வந்து இருந்துச்சு. நான் இப்போ சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். எதுக்கு கூமாப்பட்டிலாம் போகிறீங்க, இங்கே வாங்க, இங்கெல்லாம் இடம் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு குழியை தோண்டிட்டு கடைசியில் தான் தெரிஞ்சு உள்ளேருந்து ஒரு எலும்பு துண்டை ஒன்று எடுத்து காமிச்சாரு. அப்போ தான் தெரிஞ்சு ஒரு சுடுகாட்டுக்குள்ளே இருந்து வீடியோ போட்டுட்ருக்காருன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த சுடுகாட்டில் வேலை பார்க்குற ஆட்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கணும், அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரியான ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அந்த விஷயத்தில் தான் இன்றைக்கி நான் வந்து பிரதரை வந்து மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறேன். பிரதர் வணக்கம். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. உங்களோட பேர்? நல்லா இருக்கு. பேர் வந்து விமல் ப்ரோ. உங்களோட பேர்? என் பேர் அபி ப்ரோ. ஸோ எனக்கு என்னன்னா, நீங்கள் இந்த வீடியோலாம் போட்டிங்க, பயங்கர ரீச். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாமே உங்கள் வீடியோ வந்துட்டு பயங்கரமாக ரீச் ஆகிட்டு இருக்கு. எப்படி இந்த ஒரு தொழிலுக்குள்ள வந்தீங்க? இந்த இடத்துல அதாவது நம்ம இந்த வேலை பார்க்கலாம் அப்படின்னு எப்படி வந்தீங்க? இல்லை அந்த முன்னாடிலாம் எப்படின்னா அப்பா பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அப்படியே அவங்க பையன் பார்ப்பாங்க, அந்த மாதிரி வந்துச்சா, இல்லை நீங்கள் யதார்த்தமாக உள்ளே வந்த தொழில் அது? இல்லை நம்மளுக்கு இது தொழில் கிடையாது ப்ரோ. அண்ணன் கூட போயிட்டு அப்படியே சும்மா இருப்பேன். சுடுகாட்டு உள்ள பசங்களாம் இருப்பானுங்க, ஃப்ரெண்டுங்களாம் இருப்பாங்க. உள்ளே போயிட்டு இருக்கும் போது நம்மளும் இந்த வேலையை செய்யலாம் அப்படின்ட்டு இஷ்டப்பட்டு தான் வேலைக்கு வந்தேன். நம்மளுக்கு இது தொழிலாம் கிடையாது. நம்ம அப்பா அம்மாலாம் வேற வேலை செய்கிறாங்க, நம்மளுக்கு இது தொழில் கிடையாது. நானாக தான் இந்த வேலை உள்ள வந்து. எவ்வளோ வருஷமா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு 2 வருஷமா. 2 வருஷமா. அப்புறம் நீங்கள்? நான் ஒரு 5 வருஷமா இந்த ஃபீல்ட்லையா? 15 வருஷமா இருக்கீங்களா? அப்போ நீங்கள் தான் சீனியரு. ஸோ நீங்கள் தான் இப்போ நிறையா விஷயங்கள் சொல்லணும். எப்படி மொதல் உள்ளே வந்தீங்க? நான் குழந்தையிலேருந்து இருக்கிறேன் ப்ரோ. சின்ன வயசுலேருந்து சுடுகாடு தான். எத்தனை வயசு இருக்கும்? நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அதே ஏரியா தானே, அதனால அந்த வேலை. வீட்டில் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி? வீட்டில் நான் வேலை பார்த்தது இதுதான். இந்த வேலையில இருந்து தான் மற்ற வேலைக்கு போனேன். சரி, எனக்கு என்னன்னா, இப்போ இங்கே வேலை பார்க்குறீங்கன்றப்போ மொதல் வீட்டிலலாம் சொல்லும் போது வீட்டில் என்ன சொன்னாங்க அதுக்கு? வீட்டில் யாருமே ஒத்துக்கல. வானா என்ன அடிச்சாங்க, சூடுலாம் வச்சாங்க, அதெல்லாம் பண்ணாங்க, எவ்வளோ பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியாம தான் இந்த வேலைக்கு வந்தோம். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால வீட்லயே கேட்கறது. இந்த வீடியோ போட்டதால எல்லாத்துலயும் தொல்லை தான். போனாலே யோ நீதான் என் வீடியோ, நம்ம சுடுகாட்டை தான் ட்ரெண்டிங் பண்ணி காட்டிக்கிறோம். அவன் ஏதோ ட்ரெண்டிங் பண்ணான், சும்மா எதார்த்தமா எடுத்து போட்டேன். ஆனா இந்த அளவுக்கு ரீச் ஆகும்ட்டு எதிர பார்க்கல. ஆனால் டைட்டு கிச்சா இப்போ ஃபுல்லாக டைட்டு வியூவர்ஸ்னால சுடுகாட்டினால நாங்கள் தான் ட்ரெண்டிங்கு. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த சுடுகாட்டில் இந்த பாடிலாம் எரிக்கும் போதாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்? இல்லை முதல் அவங்களோட முதல் அனுபவம் சொல்லுவாங்க. 2 பேருமே உங்களோட முதல் அனுபவம், இந்த சுடுகாட்டில் வரோம், ஒரு பாடி எரிக்கிறோம் இல்லை புதைக்கிறோன்றப்போ அந்த முதல் அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கும் ப்ரோ. அந்த ஸ்மெல்லு பக்கத்தில் உட்காந்துன்னா அந்த புகை ஸ்மெல், பாடி எரியுதுல, அந்த புகை ஸ்மெல் ஒத்துக்காது. கையிலலாம் அந்த கவுச்சி நாத்தம், அந்த நாத்தெல்லாம் அடிக்கும், அதெல்லாம் செட் ஆகாது, ஒரு மாதிரி இருக்கும். போகுது எந்த தொழிலாக இருந்தாலும் எத்தவொடனே கற்றுக்க முடியாது, ஒத்துக்காது இல்லையா. அதுக்கேற்ற மாரி கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை வந்து பார்த்தோன்னா சும்மா கூட நின்று பார்ப்போம். நாளைக்கு சும்மா ஒரு வேலையை செய்வோம், அதனால நானும் செய்கிறேண்ணா அப்படின்ற மாரி தான். அவர் செஞ்சுட்டு இருக்கும்போது நாங்கள் கூட உட்காந்து இருக்க முடியாது, நாங்களும் எதனா ஒன்று பண்ண இருப்போம். அதனால அவரு இந்த வேலை செய்யறாரு, நாங்கள் அதுக்கேற்ற வேலை செஞ்சுட்டோம். ஒரு பாடி வந்துச்சுன்னா அவங்க பார்த்து பார்ப்போம். ரெண்டு மட்டும் வந்துச்சுன்னா ஒரே நாளில் 2 பாடி கொளுத்தணும். 2 பேரும் கொளுத்த முடியாது, 3 பாடிலாம் கொளுத்திக்கிறோம் ஒரே நாளில். அவங்க ஓனர் பிறந்த நாளுக்கு வெளியே போகலாம் அப்படி இப்படின்ட்டு ஜாலியாக இருக்கலான்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்தால்
3 மட்டை வந்துச்சு. இவன் ஒரு சைடில் கொளுத்துறா, அண்ணன் ஒரு சைடில் கொளுத்துறாரு, நாங்கள் ஒரு சைடில் கொளுத்துறோம். 3 பேருமே கொளுத்துறோம். சரி என்னன்னா இப்போ வர ஆட்கள் இருக்காங்களே, இப்போ பாடி எடுத்துட்டு வராங்களே, வெளியே இருந்து கொண்டு வராங்க, ஒரு 20 பேர் 30 பேர்ன்ற மாதிரி ஏதோ வராங்க. அவங்க உங்களை எப்படி பார்த்து பழகுவாங்க, அவங்க எப்படி பேசுவாங்க? இலகாரமா தான் நினைப்பாங்க. டேய் இதை பண்ணு, டேய் அதை பண்ணு, டேய் இதை விட்டா பாடுறா, இதை கரெக்டா படிடா, நடக்கும். அந்த இடத்துல அவன் பேர் எடுத்துக்கணும்னு அப்படி இப்படி. ஆனா அவன் வந்து ஒரு டம்மி தான். அது சும்மா குஷ்டு கத்தின்னு இருக்கும். அதை யாரும் மதிக்க மாட்டாங்க அந்த சாவி வீட்டுல. ஆனா சும்மா குஷ்டு பேசணும்னு பேசுறது. அதெல்லாம் என்னெல்லாம் சொல்லுவாங்க? இப்போ வராங்க ஒருத்தவங்க சாவு எடுத்துட்டு வராங்க வைக்கிறாங்கன்னா, இந்த வேலை நான் செய்யவே தேவையில்லை, நம்ம செய்ய தேவையில்லை, இதெல்லாம் அவங்க தான் பண்ணணும், ஆனா இதையும் நம்மள தான் பண்ண வைப்பாங்க, நீ தான் பண்ணணும் பண்ற அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் செய்ய சொல்லுவாங்க? ஆமா, அது அந்த பால் எடுத்துன்னு வந்து வைக்கிறது அது அவங்க தான் வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த உள்ள இறங்கி அவங்கள சாவை வாங்கி இறக்கி வைக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு இறங்க மாட்டாங்க, ஒருத்தவங்க அவங்களே வாங்கி இறக்கிடுவாங்க. புலியில நம்ம இறங்கணுமா அப்படின்ட்டு அவங்க இருக்குது. நாங்க வந்து அதை பார்க்க மாட்டோம். நாங்க நீ இறங்கினா நாங்களே ஒரு 5-6 பேர் இருப்போம். நாங்களே 2 பேர் யாருன்னா இறங்கி யாரா எடுத்து கொடுக்க சொல்லி அப்படிதான் நாங்க பண்ணுவோம். அவங்க அந்த கிட்ட அதெல்லாம் உள்ள இறங்குறதெல்லாம் மாட்டாங்க. சரி, இந்த குழி தோண்டும் போது அது என்ன இவ்வளவு சின்னதா இருக்கு, என்ன இப்படி இருக்கு அப்படி ஐயோ ப்ரோ சரக போட்டு வந்துட்டு நான் இப்பதான் இவ்வளவு எடுத்துக்கிறீங்களா? நோ, நீ சொன்ன டைமிங்கு நாங்க பள்ளத்தை எடுத்துருவோம். நான் இது 6 அடி இருக்குமா, இது 4 அடி ஆழம் இருக்குமா? இல்ல அந்த தலைமோட்ல லைட்டா ஏடுனுவான், தலைமோட்ல ஏடுனுவா. குஷ்டு வந்து ஒரு மினிமம் குளிப்பத்துல நம்ம இடுப்பு நம்மளுக்கு தெரியல. இல்லப்பா ஹைட் ஆகுறாரு, பாடி உள்ள உட்காராதுண்ணா, ரெகுலரா குழி எடுக்கிறோம். எங்களுக்கு தெரியாதண்ணா எத்தனை குழி எடுத்துட்டு போனான்னு வச்சுக்கோ. இல்லப்பா பாடி கொஞ்சம் நீட்டுப்பா, பத்தாதுப்பா, நீ எத்தனை வா, நாங்க பாத்துக்கிறோம். நீட் ஆயிடுச்சுன்னா நீ அந்த இடத்துல கேள்வி. அந்த டெத்தை பார்த்துட்டு தான் நாங்க குழியை எடுப்போம். அவர் குண்டா இருக்காரா ஒல்லியா இருக்காரா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து சொன்னதுக்கு அப்புறம் நீங்க போய் நேரா பார்த்துட்டு தான் வந்து குழியை எடுப்போம். அவர் குண்டா இருந்தாருன்னா அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் எல்லாம் நாங்க தானே போடுறோம், எங்களுக்கு தான் தெரியும். பாக்ஸ் போடும் போதே கிச்சன் பாடினா பெட்டி வைப்பாங்க, அது கொஞ்சம் அகலமா தோணும். இவர் ஒல்லி ஆகுறாருன்னா நம்ம மீடியமா நோண்டிக்கலாம். ஆள் ஹைட் ஆகுறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டா எடுத்து அந்த மாதிரி தான் பண்ணுவோம். சரி, எனக்கு என்னன்னா இது வந்து சுடுகாட்டுக்குள்ள நடக்கிறது. உங்களோட வாழ்க்கைன்றது இந்த சுடுகாட்டு அந்த கேட்டை தாண்டி வெளியே போகுறீங்களே, வெளியே போனா ரோட்ல போய் 4 பேரை பார்த்து பேசுற விதம் இருக்கும்ல. தெரிஞ்ச ஆட்கள், இப்போ உங்களோட ஃபேமிலி இருக்காங்க, உங்களோட தெரிஞ்ச பசங்களா இருக்காங்கன்னா அவங்க எல்லாமே நீங்க ஒரு மாதிரி இருப்பீங்க, நம்ம பசங்கடா அப்படின்னு சொல்லி பேசுறோம். தெரியாத ஆட்கள் உங்களை பார்க்கும்போது அவங்க நினைக்கிற விதம், அவங்க பேசுறதுன்றது எப்படி இருக்கும்? அவங்க பேசுறது தெரியாத ஆள்லாம் எப்படி பேசுவாங்கன்னா, இவன்டா அந்த பேர் சுடுகாட்டுல வேலை செய்யற பையன்பா, அங்க மோல வச்சிருப்பான் பாரு அவன்டா. அப்படிதான் நம்ம வந்து அதெல்லாம் காதல வாங்கி கூடாது. நம்ம கூட இருக்கிற பசங்க அதே மாதிரி சிச்சினே ஜாலியா பழகிட்டோம்னா நம்மளுக்கு அது இல்ல ஒரு இடத்துக்கு போகும்போதா இருக்கட்டும், இல்ல ஒரு நல்ல காரியத்துல ஏதாவது நிற்கும் போதா இருக்கட்டும், ஏதோ ஒரு கூட்டத்துல நிற்கும் போது தம்பி நீங்களா அப்படி நில்லுங்க, இல்ல இந்த இடத்துக்கு வராதீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ண உண்டா? என்ன மாதிரிலாம் சொல்லுவாங்க? நாங்க இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட அப்படிதான். இப்போ ஒரு நிறைய பேர் மினிஸ்டர் பெரிய ஆள்லாம் வராங்கன்னா நம்மள ஒதுக்கிடுவாங்க. இப்போ பாடின்னு ஒதுக்கிடுவாங்க. அந்த ஏரியா ஆளுங்க மட்டும்தான் நிக்கிற மாரி பார்த்துப்பாங்க. அதே மாதிரி எதுனா ஒரு கட்சியில மோலடி போனா ஒரு இலகாரமா பாக்குறது, இரு போ அப்புறமேட்டு அமுச்சு விட்றேன். ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா மோல அடிப்போம். கட்சி அவர் தலைவர் வருவாரு, எவ்வளவு பேர் வருவாங்க, ஒரு நாள் ஃபுல்லா மோல அடிப்போம். அந்த காசுன்னு ஒரு விஷயம், போ பண்றேன், என்ன தலைவர் சொல்லுவார், போ பண்றேன், அவ்வளவுதான். அது வந்து 1 வாரம் 2 வாரம் ஆகும், காசு வரும். உடனே தர மாட்டாங்க. சரி, இப்போ இங்க பாடிலாம் வருதுல்ல, அதுக்கு இறக்கிறதுக்கு புதைக்கிறதுக்குலாம் காசு உடனே கொடுத்துருவாங்களா, இல்ல அதுக்கு என்னெல்லாம் பேசுவாங்க? அதே மாதிரி தான் நம்ம நியாயமான ரேட்டு பேசுனா அவங்களுக்கு பிடிக்காது. அதுலயும் பாதி தான் இறங்குவாங்க. ஏன்னா இப்போ வந்து வைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உங்க தேவை இருக்கும், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க தேவை எடுக்க மாட்டாங்க. நேர்ல அடுத்த வாட்டி டெத்துனா எங்க தேவை இருக்கும்ல, அப்ப தேடுவாங்க வந்து. அது எப்படின்னா நாங்க வீட்டாண்ட போய் கேட்க முடியாது. நீ அந்த வேலை செஞ்ச காசு தானே நாங்க வீட்டாண்ட போய் கேட்டாங்கன்னா நினைப்பாங்க சுடுகாட்டுல முடிச்சிருவாங்க ப்ரோ. இப்ப ரேட்டு பேசுறாங்கன்னு வச்சுக்கோ, வீட்டாண்ட போயிட்டு காசு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சுடுகாட்டு கேட்டாண்ட போகும்போதே பேசுற காசு எல்லாமே பேமெண்ட் கொடுத்து தான் வீட்டாண்ட எல்லாம் வர வைக்க. இல்லாதப்பட்டவங்கன்னு வச்சுக்கோ ப்ரோ, இல்லாதப்பட்டவங்கன்னா ஒரு குறை இருக்காது, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களே கொடுத்துட்டு போயிடுவாங்க, இல்ல முன்னாடியே கொடுத்துருவாங்க. நீ வேலை நல்லா தான் இருக்கு முன்னாடி. இருக்கப்பட்டவங்க தான் ஒரு மாதிரி மட்டமா நினைக்கிறது, மட்டமா பேசுறது. வீட்டாண்ட போனா கூட கதவு திறக்க மாட்டாங்க. நாங்க எதுக்கு நம்ம வீட்டாண்ட போனா ஒரு இலக்காரமா நினைப்பாங்க. அது மீறியும் நாங்க போனாலும் நீங்களா வந்துட்டீங்களா போ, அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, என்னன்னா இது பகல் டைம் சுடுகாட்டுல இப்ப நான் உட்காந்துருக்கேன், ஆனா நைட்டு நீ சொன்னீங்கன்னா நான் வரமாட்டேன் உள்ள. இல்ல ப்ரோ வேணாம் ப்ரோ அப்படின்றேன். இல்ல ப்ரோ எப்படி ப்ரோ அப்படின்ற. பகல்ல தூங்குவோம் ப்ரோ, கல்ற மேல தூங்கியலாம் ப்ரோ. சின்ன வயசுல வீட்டுக்கெல்லாம் போக மாட்டோம் ப்ரோ, சுடுகாட்டுல தான் பத்துப்போம். கொரோனா லாக்டவுன்ல கூட சுடுகாட்டுல தான் பத்துருவோம். ஓனர் எங்க ஃப்ரெண்டு தான், அவரு எங்க கூட தான் இருப்பாரு. 24 hours சுடுகாட்டுல பத்துக்கு தான். இல்ல அப்ப அந்த பயம்லாம் இருக்காதா சுடுகாட்டுக்குள்ள இருக்கும்? இப்ப பாடியில எனக்கு என்னன்னா இந்த நிறைய படங்களை நான் பார்த்துருக்கேன். சுடுகாட்டுல வந்துட்டு
இந்த பாடி எரியும் போது கை வந்து தூக்கும், கால் வந்து லைட்டா நரம்பு இருக்குல்ல, நம்ம நரம்பு அது என்ன கான்செப்ட்? நம்ம நரம்பு வந்து வலிக்கும் போது இப்படி கை காலை வந்து இப்ப நரம்பு இப்ப இழுத்துச்சுன்னா என்ன ஆகும், கை காலை செட் பண்ணோம்ல, அந்த மாதிரி லைட்டா தூக்காது, ஏந்துக்காது, எதுவுமே பண்ணாது, கையை காலை மட்டும் லைட்டா ஓப்பன் பண்ணோம், இது பண்ணா ஒன்னும் பண்ண மாட்டேன். அடிக்கிற சீன் அந்த கதை அதுதான் சொல்றேன், இந்த அடிச்சு கையெல்லாம் அடிக்கலாம் மாட்டோம் ப்ரோ. போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடிலாம் அந்த மாதிரி கை கால் தூக்காது ப்ரோ. ஆமா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாத நரம்பு பாடி எடுத்துருவானுங்க. இருக்குல்ல, அது மட்டும் தான் நான் ஏரியா மதி ஏந்து நிக்கிறது, கை தூக்குறது, எந்திரிச்சு நிக்குமா? அது எந்திரிச்சு உட்கார, எந்திரிச்சு நிக்காது, உடம்பு மட்டும் உடம்பு மட்டும் ஏந்து நிக்கும். அந்த மாதிரி நீங்க பாத்துருக்கீங்களா அதெல்லாம்? காலு தூக்கி இருக்குது, கை தூக்கும். அது என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம்? அப்படியே கட்டையை வச்சு அச்சு என்ன பண்ணுவோம், இன்னொரு கட்டையை மேல வச்சு. சரி, அது இப்போ உங்களுக்கு பழகிருச்சு. அதாவது இப்ப பாடினா எந்திரிச்சு நிக்கும், கை கால்லாம் விரைக்க தான் செய்யும் சொல்லிட்டு ஆரம்பத்துல முதல்ல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த இடத்துல? ஒரு மாதிரி அருவம் எங்களுக்கு. புதுசா இப்ப நீங்களே வாங்க இப்ப பாத்தீங்களா அந்த சுடுகாட்டுல எலும்புலாம் இருக்குது, அதை நான் கையில தொட்டு விளையாடுவேன், நீங்க விளையாடுவீங்களா? இல்ல. ஆமா, பயப்படுவீங்க, இது மனுஷ எலும்புடா, மண்டோட எல்லாம் வச்சு விளையாடிங்கன்னு போஸ். அதுக்கு நம்மளுக்கு ஒரு பொருள் மாரி ஆயிடுச்சு ப்ரோ. நெருப்பு எரிஞ்சுன்னு இருக்கும் போதே தண்ணியை ஊத்தி அமிச்சு அப்பயே கையில பல்லால போட்டு எடுத்து கொடுப்போம். அஸ்தி கரைப்பாங்களே பீச்ல எடுத்துன்னு போயிட்டு, அப்ப கையை வச்சு எடுக்கும் போதே அப்படியே பயிச்சு. சரி, சாப்பிடுறதுலாம் இங்க உட்காந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அதெல்லாம் அப்படியே பாடி எரிஞ்சுன்னு இருக்கும், அப்படியே உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு ஜாலியா அப்படியே ஃபன் பண்ணி இருப்போம். அந்த ஸ்மெல் எல்லாம் வரும். ப்ரோ சின்ன வயசுல இருந்து அந்த ஸ்மெல் நாங்க சாச்சிட்டுனா, அதனால அது நம்மளுக்கு தோணாது. சாப்பிட்டுன்னு இருப்போம், எல்லாமே பண்ணுவோம். பாடி அப்படி போட்டோம்னா இங்க பாய போட்டு பத்துன்னு தான் இருப்போம். ஆமா, லாஸ்ட்ல அது எரியிற வரைக்கும் கூட இருந்துட்டு தான் போவோம். லாஸ்ட்ல ஒரு மூட்டை போட்டு பாடி முஞ்சிரும்டா அப்படின்னு நினைச்சாதான் போனோம். ஏன்னா பாடியை விட்டு போனா கேட்பாங்க, ஏன்னா காசு கொடுத்தவங்க என்னடா பண்ணிட்டீங்க இந்த மாரின்ட்டு கேட்பாங்கல்ல. பாடியை ஃபுல்லா எரிச்சிட்டு தான் வீட்டுக்கே போவோம். அது 1 மணியா இருந்தாலும் பாடியை எரிச்சிட்டு தான் வீட்டுக்கு போவோம். சரி, அப்போ ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு பாடியை புதைச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு நாளுக்கு அப்புறம் திருப்பி அந்த இடத்த தோண்டுவீங்க? அப்பெல்லாம் எடுப்போம் ப்ரோ. அர்ஜென்ட் ஆயிடுச்சுன்னா, ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, எடுத்துதான் தெரியாம எடுக்குது. தெரியாம தான் இங்க பாடி இருக்குது. பாடி இருக்குதுன்னா இப்ப உங்களுக்கு தெரியுதுல, பார்த்தாங்க பல்ல இறங்கிக்குது, அங்க பாடி இருக்குதுன்ட்டு. ஒரு 6 மாசம் ஆயிடுச்சுன்னா அங்க பாடி இருக்குதே தெரியாத சமமா இருக்கும். ஆமா, அவங்க வந்து சாமி கும்பிட்டாங்கன்னா மண்ணு போட்டு சமாதிக்குதுன்ட்டு நம்மளுக்கு தெரியும். அவங்க வராம கண்டுக்காம விட்டாங்கன்னா அங்க என்ன ஆகுதுன்னு தெரியாது. பல்ல எடுத்துருவோம், பாதி பல்ல எடுத்தோடனே பாடி மாட்டிச்சுன்னா என்ன பண்றது? அப்ப என்ன பண்ணுவீங்க? எடுத்து பள்ளம் தோண்டி பக்கத்துல வச்சுட்டு அவ்வளவு அந்த பள்ளம். ஆனா இப்பனா உங்களுக்கு வந்து இறந்தப்போ வராத பாடிக்கும் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தோண்டும் போது அது ஒரு மாதிரி ஸ்மெல் எல்லாம் வர ஆரம்பிச்சு. ஐயோ, உள்ள புழுவா இருக்கும், பச்சை பாடி இருக்கும். ஓடி வந்துருவாங்க. அப்படியா? கிளவுஸ போட்டு, அதுவும் இந்த நார்மல் பாடினா மகிடும். இந்த இது பண்றாங்க போஸ்ட்மார்ட்டம் பாடி மகவே மகாது, குழந்தைன்னு இருக்கும். ஐயோ, அனோ பாடின்றது உன்ன வேற என்ன பண்ணுவானுங்க, அதெல்லாம் கவரெல்லாம் கட்டி எடுத்துன்னு வருவானுங்களா, மக்கவே மக்காது. பச்சையா என்ன பண்ணுவேன், 2 கிளவுஸை விட்டுன்னு அப்படியே அழுவேன். ஆமா, புழு அதெல்லாம் பழகிச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் எல்லாம் யோசிப்பேன், தொடவே மாட்டேனே. மம்டி இப்படி புச்சி அள்ளினா இருக்கும் போது உள்ள இந்த ஷாக்கு ஒரு கை மாரி, நோ நானான்ட்டு மம்டி உள்ளே போட்டு எகிரி வச்சு மேல ஓடியான்ட்டேன். நானா கை வருது அப்படின்ட்டு, டேய் பாடிக்குதுடா உள்ள, அதுவே நான் பயந்துட்டு ஓடியாரேன்ட்டு. அதுதான் ஃபர்ஸ்ட் அனுபவமே நம்மளுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள பாடிக்குது, அப்ப மேல குத்தி விட்டு ஓடி வந்து நின்றுவேன். வேலைக்கே பண்ணாலும் கூடக்காரன் என்ன பண்ணுவான், அவன் எடுத்து போடுவான். நம்ம சும்மாதான் நான் குத்தி விட்டுன்னு இருந்தாலும் நான் தொட மாட்டேன்டா, அப்பா எனக்கு பயண்டா அப்படின்னு சொல்லிடுவேன். சரி, அதே மாதிரி இப்போ அனாதை பாடியா இருக்கட்டும், இல்ல ஆக்சிடென்ட்ல வந்ததா இருக்கட்டும், இது ஊரே தெரியாது, இங்க வந்து ஏதாவது ரோட்ல இருந்து அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணது உண்டு? அந்த மாதிரி தெரியாத ஆட்கள்ன்ற மாதிரி அந்த மாதிரிலாம் யாரெல்லாம் என்ன மாதிரியான பாடிஸ்லாம் வரும் உங்ககிட்ட வரும்போது? ரொம்ப 1 மாசம் 1 வருஷம் செத்து போன பாடிலாம் வரும். 1 வருஷமா? ஆமா. அது எப்படி, அதாவது ரோட்ல கடந்தது? இங்க அனாதை பாடி தான் எடுத்துன்னு போயிட்டு மார்ச்சல்ல வச்சிருவாங்க. அவங்க வந்து யாருமே தேடி கிடைக்காத பட்ஜெட்ல வந்து அதுக்குன்னு ஒரு ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை வாங்கின்னு வந்து அவங்க நல்லபடியா வந்து எங்களுக்கு ஒரு தனி பேமெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க நல்லபடியா இல்லாதவங்க. ஆனா இதுதான் கொடுப்பேன்ட்டு அவங்க கவர்மெண்ட் மூலியமா வராங்கல்ல, ஆளுக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்க. அவெல்லாம் ஒரு 1500 ரூபாய் கொடுத்துட்டு 2 பேர் வேலை செய்யணும். 1500 ரூபாய் கொடுத்துருவாங்க. 1500 ரூபாய் கொடுத்துட்டு அந்த 3 பேரு எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நம்ம வீட்டு வேலை மாதிரி பண்ணுவோம். எங்க வீட்டுல ஒருத்தர் இல்லையா, காசு இல்லையா, எங்களுக்கு காசு கூட வேணாம், எங்க கூலி கூட போனான்ட்டு செஞ்சிருவோம். இருக்கப்பட்ட இடத்துல அவர் தான் ஓனர். அவர் எதுனா சாப்பாடு இப்ப சரக்கு அவர் வாங்கி கொடுத்துருவாப்பல, பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா ஊரு வேலை மெயின் இல்ல, அவர் பாத்துப்பாப்பல எல்லாத்தையும். சரி, அதே மாதிரி இப்ப நீங்க இதை தாண்டி வேற என்னென்ன தொழிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மோள அடிக்கிறோம், மோள அடிக்குது, கானா பாடுறோம், அவ்வளவுதான். எனக்கு என்னன்னா ப்ரோ, இப்போ உங்களுக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்குல்ல, ஒரு கனவுகள் இருக்குல்ல, நம்ம இதெல்லாம் பண்ணணும், இப்படிதான் ஆகணும், நம்மளோட லைஃப் வந்து இந்த சுடுகாட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருமான்ற ஒரு யோசனை என்னைக்காவது வரும்ல. ஸோ
ஸோ அந்த மாதிரி உங்களுக்குலாம் என்ன ஆசை, என்ன கனவு இருக்கு? ஆசை இருக்குதுன்னா நம்மளும் ஒரு 4 இடத்துக்கு போகணும், 4 இடத்துக்கு போயிட்டு ஜாலியா நம்ம ஒரு வேலையை செய்யணும், அந்த மாதிரி ஒரு. சரி, இப்போ இந்த வேலையை நீங்க பிடிச்சி செய்றீங்களா இல்ல ஓகே நமக்கு இதுதான் வாழ்வாதாரம் அப்படின்ற மாதிரி? பிடிச்சி செய்யல செய்யலாம் ப்ரோ. அப்படி எப்படி செய்யறான்? அப்படி இதுதான் செஞ்சு ஆகணும்ல. யாரும் இப்ப எங்களை கத்திய வச்சு மிரட்டல, அடிக்கல, இது பண்ணல. நிறைய வேலை இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சிக்குது அவதான். நம்மளுக்கு காசு இதுல வந்தோன்னு வச்சுக்கோ, காசு கிடைக்குதா தப்பாண்டு. இப்போ ஒரு வேலைக்கு போற 1000 ரூபாய், நீ 8 ஹவர் 9 ஹவர் வேலை செய்வேன், 2 ஹவர் 2 ஹவர் பள்ளத்தை எடுத்துட்டு கால் மேல காலை போட்டு தூக்கின்னு இருப்பேன். மட்டம் வந்தாதான் எனக்கு வேலை. நான் புச்சின்னு போயிடுவேன் ஒரு 1500 ரூபாய். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாடு மட்டும்தான் இருந்துச்சு, அதனால எல்லாருமே சுடுகாடு வருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்னாலஜி வைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயிட்டு இருக்காங்கல்ல. அதாவது இப்போ என்னன்னா அந்த ஒரு மிஷினுக்குள்ளே போனாலே அஸ்தி மட்டும் வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததுன்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்கு? ஏன்னா ஆட்கள் குறைவுன்னு இருக்குல்ல, இறப்பு அதிகமாக இருந்தாலும் வேலை இல்லாமல் போயிடும்ல. வந்து அவங்க ஒரு ரேட் எத்தனை வருவாங்க, நம்ம ஒரு நியாயமான ரேட்டு தான் சொல்லுவோம், அவங்க ஒரு ரேட் எத்தனை வருவாங்க. அப்படி இல்லையா, 2000 ரூபாய் கொடுத்தா மிஷின்ல போட்டுருவீங்க, போட மாட்டேன்லாம் சொல்ல. அதோட அஸ்தி உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அவன் போன வாரம் செத்த அஸ்தி தான் எடுத்து கொடுப்பான். அந்த பணங்கிறவன் தான் டைட்டில் எடுத்துன்னு போயிடுவான். சுடுகாட்டு உள்ள வரக்கூடாது, அங்க வரக்கூடாது, காசு இருக்கிறவங்க ஸ்ட்ரைட்டா கார்ல போய் இறங்குவாங்க. இது உள்ள ஏரியா, இது கரண்ட் சுடுகாட்டு. ஆமா, வரமாட்டாங்க. அங்க போனாலும் என்ன பண்ணுவாங்க, அங்க போனா டீசெண்டா இருக்கும் ப்ரோ. அப்படியே இங்க இது பண்றலாம் இல்ல, சாயங்க ஐயரை கூட்டின்னு வருவானுங்க, சாயங்க பண்ணுவாங்க, எத்தனை போயிட்டு ட்ராலியில வச்சு ட்ராலி உள்ள தள்ளா முடிஞ்சு போச்சு. அதுதான் பினிஷ். ஒரு மணி நேரத்துல சாம்பல் தான் இருக்கும். அதனால அங்க போயிடுறாங்க. இதுதான் ஆனா கரெக்டான. அதே மாதிரி இந்த படத்துல எல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து நோட் பண்ணிருக்கேன். இந்த காலை கட்டும் போது இல்ல கையை பார்த்து கட்டு, இப்படிலாம் பண்ணாத, அதெல்லாம் பண்ணாத, வலிக்க, இந்த மாதிரியான தாட்ல எல்லாம் வருவானுங்க. அவங்க ரொம்ப இது பண்ணிடாத, ரொம்ப இது பண்ணிடாத, அந்த மாதிரிலாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்களா? ப்ரோ நம்ம உள்ள நம்ம வெஸ்ட் இப்படி தலையை திருப்பி கஷ்டப்பட்டு கையை இதெல்லாம் வந்து மடக்கி உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும் உள்ள. இப்போ நம்மளுக்கு கையினா எப்படின்னா இப்படிதான் இருக்கும். நம்ம கட்டை வைக்கும்போது இப்படியே வைக்க முடியாது, அந்த கையை நம்ம இது பண்ணி தான் வைக்க முடியும். ஏன்னா அப்பதான் கட்டி வைக்கணும். அவங்க அதுக்கே கத்துவாங்க, தாத்தா ஒரு பையல அடிக்க வேண்டாம் ப்ரோ. என்ன கரெக்டா அம்மன் நகர் உள்ள வந்து ஒரு பொண்ணு சூசைடு பண்ணி, ஒரு 27 வயசு பொண்ணு செத்துச்சு. சூசைடு பாடின்னு எடுக்க கூப்பிடுறாங்க, பாடி எடுக்க போறோம். அது தூக்கு மாட்டு தொங்கி நிற்குது, இறக்கி கீழே வச்சிருக்காங்க. நாங்கள் ஆம்புலன்ஸ்லேருந்து டச்சர் எடுத்துன்னு உள்ளே போகிறோம். எங்கள் அக்காவை தூக்காதரான்ட்டு அவன் அடிக்க வரான். நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? அப்பயும் அதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்தாகணும். அதுக்காக அந்த நீங்கள் அந்த இன்ஸ்டாவில் பேசி காமிச்சிங்கல்ல, இந்த குழி தோண்டு அந்த மாதிரி மட்டும் ஒரு வாட்டி பேசி காட்டுங்க ப்ரோ. ஏங்க வாழை பிடிக்கலையா, பல்லாவரம் சுடுகாடு வாங்க, நிம்மதியான உறக்கம். உள்ளே பார்த்தீங்கன்னா மண்ணை போட்டு பொச்சிடுவேன். ஏங்க சுடுகாடுனாலே நாங்கள் தாங்க, எல்லாரும் வாங்க. எனக்கு அதே மாதிரி இந்த கானாலாம் பாடுவேன்னு சொன்னீங்களா ப்ரோ, ஏதாவது ஒரு பாட்டு, இந்த பிறப்பு இறப்பு இந்த சுடுகாட்டில் உட்காந்துருக்கோம், அதை சார்ந்து ஏதாவது ஒரு 2 லைன் கானா பாட்டு வந்து பாடி காட்டுறீங்களா? கஷ்டம் கவலைன்னு இருக்குதுங்க உள்ள, வாடகை கேட்க அங்க ஹவுஸ் ஓனரும் இல்ல, குண்டாய் செத்தவனோ ஒல்லியா இருப்பான் உள்ள, கருப்பா செத்தவனோ வெள்ளையா இருப்பான் உள்ள, செட் பண்ணி வெஸ்ட் வந்தேன் எல்லாரும், அப்ப நாள் இல்லாம தூங்கி நிற்கிறாங்க எல்லாரும். அதாவது யாராச்சும் சொல்லியிருக்காங்களா இந்த வேலைலாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு எப்படி பொண்ணு கொடுப்பாங்க, உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவா, இல்லை உனக்குலாம் வந்துட்டு எப்படி பொண்ணு கிடைக்க போகுது, நீ கடைசி வரைக்கும் நீ இப்படி பாடி இறச்சிக்கிட்டே தான் இருக்க போற, அதாவது இந்த சுடுகாட்டிலே தான் உன் வாழ்க்கை முடிய போகுது, உனக்குலாம் யார் கல்யாணம் பண்ணி எப்போ பொண்ணு கொடுக்க போறா அப்படின்ற கேள்விலாம் கேட்டிருக்காங்களா? இல்லை அதுக்கு நீங்கள் என்ன யோசிச்சு? எனக்கு வந்திருக்கு ப்ரோ. நான் வந்து 6 வருஷமா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். நான் இந்த வேலை தான் ப்ரோ இருந்தேன். இந்த வேலை இருக்கும்போது தான் லவ் பண்ணி, இந்த வேலை இருக்கும்போது தான் நான் கல்யாணம் பண்ணேன். அவங்க என் ஒய்ஃபுக்கு அவங்க வீட்டில் ஒரு கஷ்டம் வந்துட்டாங்க. நான் கூட்டிட்டு போய் இது வரைக்கும் நல்லா தான் வச்சிரு, எனக்கு கல்யாணம் ஆகி ஆகுது 5 வருஷம் 6 வருஷம் ஆக போகுது, நல்லா தான் இருக்குது. கல்யாணம் ஆகும்போது கூட அவன் மோளை அடிக்கிற பையன் கூட ஓடி போயிட்டான், விட்டுருங்க அப்படின்னு சண்டை போட்டாங்க. ஆனா இப்போ நான் தேடினாலும் இந்த போல பையன் எனக்கு அடிக்கலன்ட்டு டெய்லியும் சொல்லுவாங்க. சரி, இப்போ நீங்க இந்த தொழில் பாக்குறீங்கல்ல, நாளைக்கு உங்க பசங்க வராங்க, நம்ம பசங்க வரும்போது இந்த தொழில் பார்க்குறாங்க எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்காக நினச்சது உண்டா? இல்லை நம்ம வேற ஏதாவது தொழில் பார்த்து வேற ஏதாவது மாற்றி நம்ம போயிடணும், கடைசி வரைக்கும் இதில் இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்காக நினச்சிருக்கீங்களா? அப்படி இல்லை ப்ரோ. நம்ம அது ஒரு சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலையில என்ன இதுவாகுதோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே போக வேண்டியதுதான். நம்மளுக்கும் இது ஒரு நான் சாவர வரைக்கும் இந்த தொழில் தான் செய்வோம்னு சொல்ல முடியாது, செய்கிற வரைக்கும் செய்ய வேண்டியதுதான். அதுக்கு ஒரு தடங்கள் வந்ததுன்னா ஆமாம். அதனால என்னன்னா உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குது, நீங்க எந்த வேலை இந்த வேலை கூட செய்ய வேலை விருப்பம், அதுக்குன்னு வாழ்க்கை அர்ப்பணிக்க முடியுமா? இங்க வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கீங்களா? அதுதான் நான் சொல்றேன். விருப்பம் இருக்குதா, உனக்கு விருப்பம் இருக்கிற வேலைக்கு நீ போ. நான் தொல்லலாம் பண்ணல, உனக்கு விருப்பம் இருக்கிற வேலை இப்போ நீ வேலை செய், எல்லாத்தையும் நான் பார்த்துறேன், நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஏங்க அஸ்தியை வாங்கின வீட்டுக்கு போங்க. அது என்னது?
இது வந்து கை மூட்டு எலும்பு பா. இது இந்த முட்டி இந்த முட்டியில இந்த முட்டி இது அந்த முட்டியில கால் முட்டி இதெல்லாம் பால் திருநூறு சீக்காய் எண்ணெய் சீக்காய் எல்லாம் வச்சு இது பண்ணி சாங்கியம் பண்ணி தான் எடுத்து கொடுப்பேன் எல்லாருக்கும். ஆமா இது வந்து கை முட்டி இது ஒரு மண்டபோடி. இது மண்டபோடா? ஆமா இதான் மண்டபம். இப்போ பாடி முடிஞ்சிருச்சு அப்படின்னா உடைச்சு கொண்டு போயிருவீங்களா? எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணும்போது அடுத்த பாடி வருது இல்ல? ஆமா இதை க்ளீன் பண்ணுவோம். இப்போ இத மட்டும் எடுத்து குத்தி இதை க்ளீன் பண்ணி கட்டை அடிக்கிடும். இவ்வளவு லைட்டு கட்டை அடிக்கிட்டு வெக்கா பொரி எல்லாம் அடிக்கிட்டு அதுக்கப்புறம் வரட்டி அடிக்கிடும். இவ்வளவு லைட் வந்துடும் பாய். அதுக்கு மேல பாடி வச்சு அதுக்கு மேல கட்டை அதுக்கு மேல வட்டிய வச்சு பாடி வச்சனா பாடி மேல கட்டை வச்சனா உள்ள எடுத்து முடியணும். கீழ கட்டை இந்த மாதிரி ஆவணும். இப்ப நார்மலா வைக்கிறது 4 ஹவர் 5 ஹவர் உக்காஞ்சி நோண்டினே இருந்து அது வேலையை பார்க்கணும். எரியுதுன்னு விட்டேன்னு வச்சுக்கோ அது அம்ஜி அடுத்த நாள் பாடி இருக்கும். ஃபுல்லா முடிஞ்சு இவ்வளோண்டு எல்லாத்தையும் இவ்வளோண்டு ஆகிட்ட பிறகுதான் கட்டையெல்லாம் ஸ்மெல் அடிக்குதுன்னு ஒண்ணு பாட்டிக்காரங்க வந்து நம்மள அடிப்பாங்க. என்னடா இந்த மாதிரி ஆயா இந்த மாதிரி விட்டியா எரியலன்னா அது நாய் வந்து வலிச்சுன்னு போயிடும் பாய் காலெல்லாம். கறி வாசனை தானே கூடிய இருப்போம். காலை திடீர்னு வச்சுன்னு கீழே ஊந்துரும். இப்படி பத்துனுக்குறான இப்படி வச்சுன்னு வச்சுன்னு கீழே வந்துரும். நாய் வந்து வலிச்சுன்னு போயிடும். அதனால கூடியே இருப்போம். போயிருக்கு பண்ணுவாங்க. மண்டை ஓடுனா பல்லாவரம் சுடுகாடு வாங்க ஆஃபரு ஒரு ரைட் ஆஃபர். தீபாவளி ஆஃபர் வேணும். ஆடி ஆஃபர் விட்டாச்சு. இப்ப தீபாவளி ஆஃபர் குய் எடுக்கிறாங்களே எடுக்கும் போது இதெல்லாம் மாட்டோம் ப்ரோ. அது ஒண்ணு இல்ல. தோண்டும் போது மண்டை ஓடு மட்டும் தனியா வந்துரும். அதை தூக்கி போட்டுரும். லாய்டு கண்ணை பாத்தீங்களா? கண்ணு மச்சா ஆகுதா? பல்செட் இருக்குது. இதான் தொண்டைக்கோலா பார்த்து ஆப்ரேஷன் பண்ணலாம் இதை வச்சு. ஆமா சாப்பாடு பல்லுல அகோரிங்க வச்சுன்னு இருப்பாங்க. இது இந்த டாப்ல தான் இங்க வந்து வாங்கிட்டு போவாங்களா? யாருக்கும் கொடுக்க மாட்டோம் ப்ரோ. இத கொடுக்க கூடாது. மண்டவோட யாருக்கும் கொடுக்க கூடாது. அப்படி இல்ல. அதே மாதிரி இந்த தலையெழுத்து உன் தலையெழுத்து நீலாம் இப்படியா போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தலையெழுத்து ஒண்ணு இருக்கா? நீங்க பாத்துருக்கீங்க? அப்படிங்க வாங்க. இதுதான் தலையெழுத்து. இது தலையெழுத்தாத்துல நல்லா பாருங்க. ஏதோ டிசைன் ஆகுது. ஆமா அதான் நீ இப்படிதான் போயிட்டு இப்படிதான் வரணும். அதான் தலையெழுத்து. புரியுதுங்களா? ஸ்டைலா ஓகே. இந்த மாதிரி கோடு கோடா இதுதான் தலையெழுத்துன்றாங்க. நம்ம வாழ்க்கையை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்கோம்? இதை நோக்கி தான் பயணமா போயிட்டு இருக்கு. அப்படியே இப்படி பின்னாடி இருக்குல்ல? ஆமா பின்னாடி இருக்கு. ஃபுல்லா இருக்குதா? தேங்க் யூ ப்ரோ. நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே இந்த வயசில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எடுத்து பண்ணுறது இதுவும் ஒரு தொழில் தான். இதுவும் ஒரு வேலை தான். இது பார்த்து வாழ்கிற ஆட்கள் இருக்காங்க. இதன் மூலியமாக வாழ்கிற ஆட்கள் இருக்காங்க. ஆனால் இதை வந்துட்டு ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பாக நினைக்கிற மத்தியில் இப்போது இந்த ஏஜ், அதாவது இப்போ எனக்கு வந்து உங்கள் ஏஜ் தான் இருக்கும், நம்ம எல்லாம் ஒரே ஏஜ் தான் இருக்குன்றப்போ, ஸோ இதை வந்துட்டு ஒரு வேலையாக எடுத்து பண்ணுறீங்க, ஒரு சேவையாக எடுத்து பண்ணுறீங்க. நிறையா அநாத பணங்களாக இருக்கட்டும், நிறையா விஷயத்த நீங்கள் வந்துட்டு முன்னெடுத்து பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் பண்ணுறது. அதை தாண்டி நீங்கள் கானா பாடுறீங்க. எனக்கு நல்லா எல்லா வேலையும் ப்ரோ A to Z பெயிண்ட் வேலை, சுடுகாடு வேலை, மோல் அடிக்கிறது, எல்லா வேலையும் செய்வோம். உங்களுக்குள்ள பெரிய கலைஞர்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களுக்குள்ள பெரிய இது வந்து நம்ம வந்து இப்போ இந்த சுடுகாட்டு இன்டர்வியூவை தாண்டி எனக்கு தெரிஞ்சு இன்னும் உங்ககிட்ட நிறைய இன்டர்வியூ பண்ணலாம் போல. ஏன்னா அதுக்கான திறமைகள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. கண்டிப்பாக உங்கள் திறமை எல்லாமே வெளியே வந்து நீங்கள் கொண்டு வந்து இன்னும் பெரிய ஆள் ஆகணும், இன்னும் பெரிய பெரிய இடத்துக்குலாம் போகணும். ஸோ அது எல்லாத்துக்குமே எங்கள் சேனல் சார்பாக வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ப்ரோ. நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.